நாங்கள் வந்து பிபிபி இருக்கிறோம். இந்த டீமோட பேர் என்ன தெரியுமா? கலம். எங்கள் ப்ராஜெக்டோட நேம் என்னன்னா ஹெக்ஸோகார்பன் டபிள்யூசி டிரான்ஸ்போர்ட் வித் ஹெக்ஸானகல் காம்போசிட்டிவ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் பீஸ். நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் போக்குவரத்து இதில் கடகடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற டேங்கர்ஸ் பார்த்துட்டீங்களா? அது எவ்வளோ திக்காக இருக்கும், அதே எவ்வளோ அது வெயிட்டும் இருக்கும். அதனாலேயே வண்டியோட ஃபியூவல் காஸ்ட் வந்து அதிகமாகும், ரிப்பேரோட செலவு அதிகமாகும். இதெல்லாம் குறைக்கிறதுக்காக நான் கண்டுபிடிச்சிருக்க இந்த மெட்டீரியல் தான் ஹெக்ஸா கார்பன். இதை பார்த்தீங்கன்னா இன்சைடில் இது மாதிரி ஹெக்ஸகல் பென்டகல் ஷேப்ஸ் இருக்கும். ஹெக்ஸகல் ஷேப்ஸ் இதை நீங்கள் இந்த ஷேப்ஸ் எப்படி இருக்கும்னா இது ஓவர் ப்ரெஷரை தாங்குற அளவுக்கு இருக்கும். நீங்கள் இதில் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா தாங்கும். சும்மா 200 கிலோ வரைக்கும் இந்த ஒரு சின்ன பீஸை தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இது எதுவும் இல்லாமல் இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகம். டென்சிட்டி வந்து 1.4லேருந்து 2.2 கிராம் மீட்டர் கிராம் பை மீட்டர் கியூப் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி இதோட தெர்மல் கண்டன்சிட்டி பார்த்தீங்கன்னா சுமார் 300லேருந்து 500 வாட் பை மீட்டர் கெல்வின் வரைக்கும் இருக்கும். இதோட டென்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இழுவிசை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 3லேருந்து 6 கிகா பாஸ்கல் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி இதோட எண் மாடல்ஸ் எவ்வளோன்னு இருக்குன்னு சொன்னீங்கன்னா டெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சுமார் 70லேருந்து 1000 கிகா பாஸ்கல் வரைக்கும் இதோட மாடல்ஸ் இருக்குது. இது வந்து எதுக்குன்னா நீ மேலே நாங்கள் ஓட்டுற மாதிரி கார்பன் ஷீட்டுக்கு மட்டும்தான், கார்பன் ஃபைபருக்கு. இதே நம்ம ரேட்டா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வந்து கிராஃபிக் யூஸ் பண்ணிக்கலாம். கிராஃபிக் யூஸ் பண்ணும்போது அதோட என் மாடல்ஸ் வந்து இதோட அதிகமா இருக்கும். அதே மாதிரி இதோட இழுவிசையும் அதிகமா இருக்கும். கிராஃபிக் யூஸ் பண்ணும்போது நம்ம இதுக்கு எப்படி சொல்லுவோம், கார்பன் ஷீட் யூஸ் பண்ணும்போது 3 to 6 கிகா பாஸ்கல். ஆனா அது நம்ம யூஸ் பண்ணும்போது சுமார் 130 கிகா பாஸ்கல் வரைக்கும் தியரட்டிக்கலி வெயிட் தாங்குங்கிற இது பண்ணியிருக்கோம். கெமிஸ்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இது கார்பன் ஷீட் போட்டிருக்கும். அதனால சீக்கிரமா ஆக்சிடேஷன் நடக்காது, அதாவது ஆக்சிஜனேஷன் நடக்காது. அதனால அதை ரிப்பேர் பண்ற செலவு ரொம்ப கம்மி. மற்ற இரும்பெல்லாம் எடுத்து பார்த்துக்கோங்களேன், ஈஸியா துரு பிடிச்சிடும். அதனால அது செலவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அது துரு பிடிக்காதுங்காட்டி இது இதுவும் கிடையாது, சீக்கிரமா ரிப்பேர் ஆகாது. அது மட்டும் இல்லாம இது எந்த ஒரு ஆசிட் பொடி பேஸ் பொடி அவ்வளவு சீக்கிரமா ரியாக்ட் ஆகாது. அதே மாதிரி யூவி கெப்பாசிட்டி இருக்குது, அதனால யூவி ரேட்டால இதை எதுவும் பண்ண முடியாது. அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகனல் ஷேப். ஒவ்வொரு டிகிரி நடுவில் சரியா 120 டிகிரி இருக்கும். அதனால இதோட வெயிட் தாங்குற கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அதிகம். இப்ப நம்ம ஸ்டீலுக்கும் இது கம்பேரிசனை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வெயிட். இக்கோ வெயிட்டை காட்டிட்டு இதோட வெயிட் வந்து 70% கம்மி. அதே மாதிரி இதோட இது ஆயுட்காலம் வந்து ஒரு சாதாரண லாரி எடுத்துக்கோங்களேன், 8 to 7 வருஷம் வரைக்கும் வாழும். அதுக்கெல்லாம் மறுபடியும் ரொம்ப பழசாயிடும். ஆனா இது யூஸ் பண்ணும்போது இதோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இது வந்து 12லேருந்து 15 வருஷம் வரைக்கும் இது பண்ணும். அதே மாதிரி இதை நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது சாதாரண இதுக்கு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் யோசிங்க. அதை காட்டிலும் இந்த இதை நீங்க யூஸ் பண்ணும்போது ஃபியூல் காஸ்ட் வந்து 20லேருந்து 30% வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்குது. இது எடுத்துக்கோங்களேன், கீழே பேட்டரி வைக்கிறீங்க, இது ராக்கெட் பிளாஸ்ட் ஆகுது. அதனால இது டேமேஜ் ஆகாது, கீழே இருந்து மேலே இருக்குங்காட்டி. அதனால இது டேமேஜ் ஆகாது. நாம சொல்லி எடுத்துக்கோங்களேன், அதிக ப்ரெஷர் காரணமா அது வெடிச்சு ததறிடும். இது அதிக ப்ரெஷர் கொடுத்தாலும் ஈவனாக இதாகிடும். அதனால நம்மளால சேஃப்டியா இருக்கும். அப்ப இது பார்த்தீங்கன்னா ரிப்பேரிங் காஸ்ட். இதுக்கு மேலே கார்பன் ஷீட் போட்டிருக்கோங்காட்டி இது ஈஸியா அதாவது அடிக்காது, ஆக்சிடென்ட் அடையாது, அதனால இதை ரிப்பேர் பண்றது நாம எப்படி சாதாரண கார் எடுத்துக்கோங்க, ஒரு 3 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு ரிப்பேர் பண்ணுவோம், சில பாக்ஸ் மாற்றுவோம். அதுக்கு தேவையே கிடையாது. இன்னைக்கு வச்சீங்கன்னா அதே இதுக்குதான் இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் எடுத்துக்கோங்க, எப்பவுமே எல்லா பொருளுக்கும் ஒரு குட் சைடு இருக்கும், பேட் சைடு இருக்கும். அதே மாதிரி இதுக்கும் ஒரு பேட் சைடு இருக்குது. பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்க மேல இருந்து கீழே அப்ளை பண்ணும்போது இந்த வெயிட் தாங்கணும். ஆனா இங்க இருந்து இங்கே அப்ளை பண்ணும்போது வெயிட் தாங்காது. பின்னாடி ஒரு வண்டி இடிக்கும் போது நசுங்கி போயிடும். அதே மாதிரி இதை நீங்க தயாரிக்கும் போது மிக துல்லியமா இருக்கணும். ஏன்னா என்னோட லென்ஸ் ஷேப் யூஸ் பண்றோம், இந்த பரப்பு ஈவனா இருந்தால் தான் மேல கார்பன் ஷீட் ஓட்ட முடியும். அதனால இது ரொம்ப துல்லியமா இருக்கணும். அதே மாதிரி மேல கார்பன் ஷீட் ஓட்டுறோம்ல, அதனால காஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா நம்ம ஆட்கள் அதிகமா இருக்குது, சேமிப்பு அதிகமா இருக்குதுங்காட்டி காசு ரொம்ப பெருசா இருக்க போறது இல்லை நமக்கு. அதே மாதிரி ஆனாலும் நான் கண்டுபிடிச்சிக்கிற இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்தியாவில் இருக்கிற சொன்ன தொழில மிகப்பெரிய புரட்சி நடத்த போகுது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.
ஒரு லாரி இருக்குது, ஒரு கண்டெய்னர் இருக்குது. ஓகேங்களா? அதோட வெயிட் வந்து அதிகம். ஒரு சின்ன கண்டெய்னர் வந்து 100 டன் வச்சுக்கோங்க. அந்த வண்டியால 120 டன் தான் எடுத்துட்டு போக முடியும். இப்ப வந்து நான் வெறும் 70 டன் தான் மேல ஏத்த முடியும். ஆனா நாங்க யூஸ் பண்ணும்போது என்ன சொன்னோம், 70% கம்மி. அப்படின்னா நீங்க 70 டன் எடையோட எக்ஸ்ட்ரா கொண்டு போலாம். அதனால ஃபியூல் காஸ்ட் கம்மியாகும். நீங்க 4 டைம் போயிட்டு வர்றது 2 டைம்ல போயிட்டு வந்துரலாம்னு பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு இதோட யூஸ் அது கம்மியா இருக்கும். நன்றி.